நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. யாரை வழிபடலாம்? ஆஞ்சநேயரை வழிபட மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். இன்று எந்த ராசிக்கெல்லாம் புகழ் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, வருமானத்தை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்துக் கொள்ளவும். தாய் வழி உறவுகளுடன் ஒத்துழைப்பு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். எதையும் தாங்கும் மன வலிமை உண்டாகும். இடமாற்று முயற்சி கைகூடும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதம் குறையும். கடகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். பொருளாதார பிரச்சனைகள் குறையும். நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாகும். ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, எதிலும் முன் யோசனையுடன் செயல்படவும். வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படவும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நட்பு வட்டம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் போட்டிகள் மேம்படும். தடைகள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். பெற்றோர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தாழ்வு மனப்பான்மையால் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும். விருச்சக ராசி அன்பர்களே, உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். நண்பர்களிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். பிரபலமானவர்களால் ஆதாயம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மகர ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளிடத்தில் அளவுடன் இருக்கவும். குடும்ப உறுப்பினர்களால் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை வழியில் அனுசரித்து செல்லவும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். கும்பராசி அன்பர்களே, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். மீன ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். தூரத்து உறவினர்களின் வருகைகள் ஏற்படும். அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படும்.